வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஸ்டின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட்டு வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹேஷிங். ஸோ தான் நம்மளோட சிலபஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். சில டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அரேஸ், அதோட அப்ளிகேஷன், தென் ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸ், ஸ்டாக் கியூஸ், ப்ரையாரிட்டி கியூஸ், லிங்க்டு லிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸில் ட்ரீஸ், ஃபாரஸ்ட், பைனரி ட்ரீ, த்ரெட்டட் பைனரி ட்ரீ, தென் பைனரி சர்ச் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, பி ப்ளஸ் ட்ரீ, பி ஸ்டார் ட்ரீ, கிராஃப்ஸ், தென் சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேஷிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஓவர். அதுக்கப்புறமா நம்ம அல்காரிதம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் ரெக்கரன்ஸ் பார்க்கணும்.
டிசைன் டெக்னிக்ஸில் டிவைட் அண்ட் கான்குவர், தென் கிரீடி அல்காரிதம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதுலேயே வந்துட்டு நம்ம அல்காரிதம்ஸ் பார்த்ததில் சிலது வந்து கவர் ஆகிருக்கும். லைக் கிராஃப் அல்காரிதம் பார்த்தா பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம், இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ பண்ணணும். தென் அட்வான்ஸ்ட்லேயே நம்ம சர்ச்சிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அல்காரிதம் வந்து கவர் பண்ணிக்கலாம். இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெர் ஆர் செவரல் சர்ச்சிங் டெக்னிக்ஸ். லீனியர் சர்ச், பைனரி சர்ச், சர்ச் ட்ரீஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து சர்ச் பண்ணுவோம். இட் பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஹேஷிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த டைமிங்கை வந்து கம்பேரிசன் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹேஷிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேஷிங்கில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஹேஷ் டேபிள், தென் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணுவோம், தென் ஹேஷ் கீ, தென் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேஷ் டேபிள் அப்படிங்கிறது ஒரு அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் கால்டு ஹேஷ் டேபிள் இஸ் யூஸ் டு ஸ்டோர் டேட்டா ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த ஹேஷ் கீ வேல்யூ டேட்டா ஐட்டம்ஸ் ஆர் இன்சர்ட்டட் இன் டு ஹேஷ் டேபிள். இப்போ வந்து நமக்கு ஒரு 98 அப்படின்ட்டு ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் டேபிள் இருக்குன்னா நம்ம இது வந்து எலமெண்ட், ஓகே, அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து அந்த லைக் வந்து இப்போ அந்த எலமெண்ட் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க, என் மாடுலோ டிவிஷன் அரே சைஸ், தட் இஸ் வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ 98 மாடுலோ டிவிஷன் அந்த அரே சைஸ் வந்து 10ஆக இருந்துச்சு அப்படின்னா 10ன்னா அதோட ஆன்சர் வந்து 8ஆக இருக்கும். ஸோ இதோட இண்டெக்ஸில் வந்து நம்ம 0, 1, 2, 3 அப்படி நம்ம ஒரு 8 இருந்தது அப்படின்னா அந்த 8th இண்டெக்ஸில் நம்ம இந்த எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆன்சர் கிடைக்கிது தான் வந்து நமக்கு வந்து கீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்போது இந்த ஹேஷ் டேபிள்ங்கிறது ஜஸ்ட் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதோட பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணுறோம். 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹேஷ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் ஹேஷ் செட் அண்ட் ஹேஷ் மேப். இது வந்து நம்ம பைத்தானில் வந்து செட்டாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் செட்டு தான். C++ல அன்ஆர்டர்ட் செட் அண்ட் ஹேஷ் செட் இன் ஜாவா. ஹேஷ் மேப் அப்படின்னா நம்ம வந்து டிக்ஷனரி, பைத்தானில் வந்து டிக்ஷனரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மேப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், அன்ஆர்டர்ட் மேப் இன் C++ அண்ட் ஹேஷ் மேப் இன் ஜாவா. தென் கீ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே ஒரு கீ இருக்குது அப்படின்னா அதை ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஹேஷ் வேல்யூவாக எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேஷ் கீ வேல்யூ ஸ்பெஷல் வேல்யூ தட் சர்வ்ஸ் அஸ் அன் இண்டெக்ஸ் ஃபார் டேட்டா ஐட்டம். அதுதான் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தது 98 மாடுலோ டிவிஷன் 10 அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னா கீயாக இருக்கும். இந்த கீ வந்து 8 இருக்குது. அந்த 8 தான் வந்து என்னென்னா இண்டெக்ஸ் ஆஃப் டேட்டா ஐட்டமாக வந்து இருக்கும். It indicates where the data item should be stored in the hash table. Hash table எந்த இடத்துல வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ண போகிறோம் டிசைட் பண்ணுறது based on the hash key value. Hash key value is generated using hash function. Hash function யூஸ் பண்ணி தான் நம்ம hash key value வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது. Hash table already பார்த்தாச்சு. That is array of list. It stores corresponding to the keys. இதில் தான் நம்ம ஒரு கீஸையும் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் based on the hash key function. ஹேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு பிகர் நம்பர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ 1098 அப்படின்னா அதை நம்ம சிம்பிளாக மாடுலோ டிவிஷன் 10 கொடுத்தோம் அப்படின்னா 8ங்கிறது நமக்கு சிம்பிளான ஒரு வேல்யூ கிடைக்கும், ஸ்மால் இன்டிஜர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக யூஸ் ஆகிறது மிட் ஸ்கொயர் ஹேஷ் ஃபங்க்ஷன், டிவிஷன், ஃபோல்டிங், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம. பட் கொஞ்சம் ஃபேமஸ் வந்து இந்த 3 தான். இதில் வந்து எந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத யூசர் பேஸ் பண்ணி தான் அது அவங்க தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் விச் ஃபங்க்ஷன் ஹி வாண்ட்ஸ் டு யூஸ். தென் கொலிஷன் இன் ஹேஷிங். இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து ஹேஷ் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 98 அப்படின்னா மாடுலோ டிவிஷன் 10ங்கிறப்போ மாடுலோ டிவிஷன்னா என்ன ரிமைண்டர் வருமோ அதுதான் அதோட வேல்யூ. ஓகே, டிவிஷன் அப்படின்னா அதோட கோஷியன்ட்டில் என்ன வேல்யூ வருமோ
அதுதான் வந்து டிவிஷனோட ரிசல்ட்டாக இருக்கும். மாடுலோ டிவிஷன்னா ரிமைண்டர் தான் வந்து அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ 98 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 8ஆக இருக்கும். ஸோ அந்த 8ல் வந்து நம்ம 98 ஸ்டோர் பண்ணுறோம். அகெயின் வந்து 88 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கும் நம்ம சேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அகெயின் 8 வரும்போது 88 நம்ம மறுபடி இதே பிளேஸில் இன்சர்ட் பண்ணும்போது அப்போ தான் வந்துட்டு நமக்கு collision வரும். So hash function is used to compute the hash value of a key. Hash value is then used as an index to store the key in the hash table. அதில் வந்து நம்ம key யூஸ் பண்ணுறோம். Suppose hash function may return the same hash value for 2 or more keysக்கு வந்து ஒரே hash value வந்து அது ரிட்டர்ன் பண்ணும்போது தான் இந்த collision problem arise ஆகும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஹேஷ் வேல்யூ வந்து ஆல்ரெடி ஆக்குபைட் பக்கெட் ஆஃப் த ஹேஷ் டேபிளில் வந்து மேப் ஆகும்போது தட் இஸ் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொலிஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கொலிஷன் ரெசல்யூஷன் டெக்னிக்ஸ். அதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் செப்பரேட் செயினிங், தட் இஸ் அதை வந்து நம்ம ஓப்பன் ஹேஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் அட்ரஸிங் அப்படிங்கிறத க்ளோஸ்டு ஹேஷிங் சொல்கிறோம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் செப்பரேட் செயினிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஓப்பன் அட்ரஸிங். ஓகே, செப்பரேட் செயினிங்கிறது ஓப்பன் ஹேஷிங். வேறு என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹேஷ் டேபிளை விட்டு நம்ம வெளியிலே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறது. க்ளோஸ்ட் அப்படின்னா எல்லாமே அந்த ஹேஷ் டேபிள்குள்ளே தான் நம்ம அந்த கீஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். தட் இஸ் க்ளோஸ்டு ஹேஷிங்னு சொல்கிறது. அதுலேயே வந்து ஃபர்தர் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா லீனியர் ப்ரோபிங், குவாட்ராட்டிக் ப்ரோபிங் அண்ட் டபுள் ஹேஷிங்னு 3 டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் செயினிங் அப்படின்னா செப்பரேட் செயினிங்கோட இன்னொரு நேம் வந்து ஓப்பன் ஹேஷிங். ஓப்பன் ஹேஷிங் தான் வந்து செப்பரேட் செயினிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ செப்பரேட்டாக நம்ம ஒரு செயின் மாதிரி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் அது வந்து அவுட் ஆஃப் த ஹேஷ் டேபிள் வந்து நம்ம அதை பண்ணுறதுனால இதை ஓப்பன் ஹேஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 0ங்கிற ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாடுலோ டிவிஷன் பை சைஸ் ஆஃப் த அரே. ஸோ சைஸ் ஆஃப் த அரே மாடுலோ டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால நம்ம 0ல் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறோம். 81 நம்ம மாடுலோ டிவிஷன் பை 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ 81 நம்ம ரிமைண்டரில் ஒன்னுங்கிற அந்த இண்டெக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அகெயின் வந்து 1 அப்படிங்கிற எலமெண்ட் வரும்போது மறுபடி மாடுலோ டிவிஷன் 10 கொடுக்கும்போதும் சேம் 1 தான் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு கொலிஷன் வருது. சேம் பர்டிகுலர் அரேஸ் இண்டெக்ஸ்லேயே வந்துட்டு நம்ம 1ங்கிற இண்டெக்ஸ்லேயே வந்து 81 வருது. அதே மாதிரி 1ஐயும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வர்றதுனால கொலிஷன் அக்கோராது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம இப்போது செப்பரேட் செயினிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம தனியாக அதை வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் ஃபார்முலா நம்ம வந்து பண்ணுறோம். தட் இஸ் செப்பரேட் செயினிங். இது வந்து ஹேஷ் டேபிளை விட்டு வெளியில் நடக்கிறதுனால இதை வந்து நம்ம ஓப்பன் ஹேஷிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே தான் 64 வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மாடுலோடேஷன் கொடுக்கும்போது 4 கிடைக்குது. ஸோ 64 4ல் பண்ணுறோம். அகெயின் 4ங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போதும் சேம் இண்டெக்ஸ் வேல்யூ வரும்போது கொலிஷன் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த செப்பரேட் செயினிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்ச்சிங், டெலிஷன் எல்லாத்துக்குமே வந்து வேர்ஸ்ட் கேஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n தான். ஓகே, பிகாஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் எடுத்துக்கும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி டெலீட் பண்ணும்போது சர்ச் பண்ணுறதுக்கே நமக்கு ஆர்டர் ஆஃப் n டைம் இருக்கிறதுனால the time taken for deletion in worst case is order of n. Then in open addressingல என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்குது? லீனியர் ப்ரோபிங், குவாட்ராட்டிக் அண்ட் டபுள் ஹேஷிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லீனியர் ப்ரோபிங் பற்றி பார்க்கலாம். லீனியர் ப்ரோபிங்கில் when collision occurs we linearly probe for the next bucket. We keep probing until an empty bucket is found. இதோட பெஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வந்து ஆர்டர் ஆஃப் 1, worst வந்து ஆர்டர் ஆஃப் n இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 76 அப்படின்னா மாடுலோ டிவிஷன் 7 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 6 வரும். ஓகே, தட் இஸ் இதில் வந்து 7ங்கிறது சைஸ் ஆஃப் அரே. இந்த அரேயோட சைஸ் வந்து 7ஆக இருக்குல்ல, 0லேருந்து 6ல் இருக்கிறதுனால
அரேயோட சைஸ் வந்து 7ங்கிறதுனால நம்ம மாடுலோ டிவிஷன் 7ன்னு கொடுக்குறோம். ஸோ ரிமைண்டர் வந்து 6 வரும். ஸோ 6th இண்டெக்ஸில் வந்து நம்ம 76 இன்சர்ட் பண்ணிடுறோம். அகெயின் 93 வரும்போது அதோட ரிமைண்டர் 2 வரும்போது நம்ம இண்டெக்ஸ் 2ல் 93 இன்சர்ட் பண்ணுறோம். 40 பண்ணும்போது 5 வருது. ஸோ 5 இண்டெக்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால 40 நம்ம பண்ணிட்டோம். அகெயின் 47ங்கிற எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது 5 வருது. 5ல் வந்து நமக்கு ஆல்ரெடி 40 இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொலிஷன் வந்து அக்கோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொலிஷன் அக்கோர் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து மூவ் பண்ணி அங்கே இன்சர்ட் பண்ணுவோம். சப்போஸ் அதுவும் ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த பிளேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 0ங்கிற இண்டெக்ஸில் எதுவும் இல்லாததுனால இங்கே நம்ம 47 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 10 மாடுலோ டிவிஷன் 7ங்கிறப்போ 3. ஸோ 3 வந்து நமக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம 3ல் வந்து அதை டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம். தென் 55 மாடுலோ டிவிஷன் 7ங்கிறப்போ 6ல் போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ணணும். 6ல் வந்து ஆல்ரெடி 76 இருக்குது. ஸோ அதோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 0ல் போகிறோம். அங்கேயும் ஆல்ரெடி எலமெண்ட் ஆக்குப்பைவாக இருக்குங்கிறப்போ அதோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸான 1ல் வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து லீனியர் ப்ரோபிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ப்ரோபிங். குவாட்ராட்டிக் ப்ரோபிங் let hash of x be slot index computed using hash function. அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு வந்து பக்கெட்க்கு வந்து மூவ் பண்ணி செக் பண்ணுவோம். தட் இஸ் லீனியர் ப்ரோபிங். குவாட்ராட்டிக் ப்ரோபிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேஷ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்டார் 1 தட் இஸ் வந்து 1 ஸ்கொயர் அப்புறமா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அந்த மாதிரி அது கூட நம்ம ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லாட் எதுன்னு போயிட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஸ்டார் i. என்னங்கிறது லெங்த் ஆஃப் த அரே அண்ட் ஐங்கிறது சைஸ் ஆஃப் ஹேஷ் டேபிள். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 தான். ஸோ குவாட்ராட்டிக் ப்ரோபிங் பற்றி பார்க்கலாம். இப்போ எலமெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 22 30 15 வச்சுக்கலாம். ஸோ 22 வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் பை சைஸ் ஆஃப் த அரே வந்து இங்கே 7. ஸோ 7ங்கிறப்போ நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ இண்டெக்ஸ் 1ல் போயிட்டு நம்ம 22 வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அகெயின் வந்து 30 வரும்போது 30 மாடுலோ டிவிஷன் 7 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து ரிமைண்டர் 2 வரும். ஸோ இண்டெக்ஸில் வந்து நம்ம இண்டெக்ஸ் 2ல் வந்து 30 ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால. அகெயின் 50 வரும்போது 50 மாடுலோ டிவிஷன் 7. ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ 1 வரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி 22 வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் தட் இஸ் வந்து நமக்கு 1 வருது இல்லையா 1 + 1 ஸ்கொயர் வந்து நம்ம பண்ணுவோம் ஃபஸ்ட் இனிஷியலாக. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 + 1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இண்டெக்ஸ் 2ல் போயிட்டு பார்க்கும் அதுவும் ஆல்ரெடி ஆக்குப்பைடாக இருக்குது. ஸோ மறுபடி 1 + 2 ஸ்கொயர் பண்ணுவோம். 2 ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 1 + 4ங்கிறப்போ 5ன்னு இருக்கும். ஸோ 5th இண்டெக்ஸில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா அது ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே வந்து நம்ம 50 ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி எந்த இண்டெக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அது பண்ணுவோம். தட் இஸ் குவாட்ராட்டிக் ப்ரோபிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இஸ் டபுள் ஹேஷிங். டபுள் ஹேஷிங்கிறது நம்ம இதில் ஏதாச்சும் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2 ஹேஷ் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் 1 வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு கொலிஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் 2வையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் சைஸ் ஆஃப் ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள் என்ன சைஸோ அதான் அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். இதில் கம்பேரிசன்ஸ் வந்து இது ஒரு டேபிளாக இருக்குது. லீனியர் ப்ரோபிங் வந்து ப்ரைமரி கிளஸ்டரிங் வந்து இருக்கா அப்படின்னா எஸ், குவாட்ராட்டிக்கில் நோ அண்ட் டபுள் ஹேஷிங்லேயும் நோ. ப்ரைமரி கிளஸ்டரிங் வந்து லீனியர் ப்ரோபிங்கில் மட்டும்தான் நடக்கும். அண்ட் செகண்டரி கிளஸ்டரிங் வந்து லீனியர் அண்ட் குவாட்ராட்டிக் ப்ரோபிங்கில் வந்து இருக்கும், டபுள் ஹேஷிங்கில் இருக்காது. ஸோ ஓவரால் கிளஸ்டரிங் வந்து எதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஆன்சர் வந்து டபுள் ஹேஷிங். பிகாஸ் அதில் ப்ரைமரி கிளஸ்டரிங் கிடையாது, as well as செகண்டரி கிளஸ்டரிங்கும் கிடையாது. நம்பர் ஆஃப் ப்ரோப் சீக்வன்ஸ்
m equal to size of tableனு வச்சுக்கிட்டா நம்பர் ஆஃப் ப்ராப் சீக்வன்ஸ் வந்து லீனியர் ப்ராபிங்லேயும் m தான், குவாட்ராட்டிக்லேயும் வந்து m தான், டபுள் ஹேஷிங்கில் m ஸ்கொயர் வரும். தென் கேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் லீனியர் ப்ராபிங்கில் தான் பெஸ்ட்டாக இருக்கும், குவாட்ராட்டிக் வந்து மீடியமாக இருக்கும், டபுள் ஹேஷிங்கில் புவராக இருக்கும் கேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது கம்பேரிசன் ஆஃப் ஓப்பன் அட்ரஸிங் டெக்னிக். ஸோ வந்து இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ப்ராபிங்கில் நம்ம u + i மாடுலோ டிவிஷன் m வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, கொலிஷன் அக்வர் ஆச்சு அப்படின்னா uங்கிறது நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, சப்போஸ் கொலிஷன் அக்வர் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம 5னு ஒரு கீ கிடைக்கிது நமக்கு, அது ஆல்ரெடி 5ல் வந்து ஒரு எலமெண்ட் ஆக்குப்பையாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், +i அதோட இப்போ ஐங்கிறது அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இல்லை, 5ங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ, அது கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 6ல் போயிட்டு பார்க்கும். ஓகே, அதுதான் வந்து லீனியர் ப்ராபிங்கில் நடக்கிறது. அதே வந்து குவாட்ராட்டிக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ப்ராபிங்கில் அந்த ஃபங்க்ஷன் u + i ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து u + 1 ஸ்கொயர் பண்ணுவோம், அடுத்து அந்த u + 2 ஸ்கொயர்னு ட்ரை பண்ணுவோம், தென் u + 3 ஸ்கொயர் அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போவோம். தட் இஸ் குவாட்ராட்டிக். அதே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு டபுள் ஹேஷிங்கில் வந்து நம்ம ஏதாச்சும் 2 ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் யூசர். ஓகே, யூசர்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது தான் ஹேஷிங் ஃபங்க்ஷனுங்கிறது. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் என்னவோ அது ப்ளஸ் செகண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷன் என்ன அது, தென் *i மாடுலோ டிவிஷன் m, இதுதான் டபுள் ஹேஷிங்கோட ஃபார்முலா. ஓகே, யூங்கிறது ஹேஷ் 1 ஃபஸ்ட்டு ஹேஷோட ரிசல்ட்டாக இருக்கும், v அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற செகண்ட் ஹேஷ் ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். நம்ம 3, 2, 9, 6, then 11. ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2k + 3ன்னு வச்சுக்கலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன் 2 வந்து நமக்கு 3k + 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் k. இப்போ நம்ம ஹேஷ் ஃபங்க்ஷன் 1 வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் கொலிஷன் வரலன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ 3யை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 × 3 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 6 + 3 அப்படிங்கிறப்போ 9ங்கிற இண்டெக்ஸ் வருது. ஓவரால் நம்ம வந்து ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 இண்டெக்ஸ், then 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்து 9 கிடச்சிருக்கு. ஸோ 3யை வந்து நம்ம 9ல் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். 3 வந்து 9ல் வந்து ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஸோ 2யே நம்ம அதே ஃபஸ்ட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். 2 × 2 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 4 + 3ங்கிறப்போ 7 வேல்யூ கிடைக்குது. ஸோ 7ல் போய் நம்ம 2வை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 9 வந்து 2 × 9 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 18 + 3 வருது. 18 + 3ங்கிறப்போ நமக்கு 21 வருது. ஓகே, 21. ஓகே, இதிலெல்லாம் நம்ம மாடுலோ டிவிஷன் சைஸ் ஆஃப் த அரே பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 9, தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 7. ஸோ 21 மாடுலோ டிவிஷன் 10 அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ 1ல் வந்து நம்ம
9 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 6க்கு வந்து 2 into 6 plus 3 that is equal to 15. 15 வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் 10 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 5. ஸோ 6 வந்து இதில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் வந்து 11 வருது. 11 பண்ணும்போது 2 into 11 plus 3. ஸோ நமக்கு 22 plus 3 that is equal to 25. 25 மாடுலோ டிவிஷன் 10ங்கிறப்போ ஆன்சர் வந்து 5. ஓகே, 5ல் வந்து ஆல்ரெடி 6 இருக்கிறதுனால கொலிஷன் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேஷ் ஃபங்க்ஷன் 2 யூஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, டபுள் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூவோட ரிசல்ட் இப்போ நமக்கு என்ன வந்துச்சு, 5 வந்துச்சு. அதே மாதிரி விக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். வியோடது என்ன அப்படின்னா 3k plus 1. ஸோ 3 into 11 plus 1 that is equal to 33 plus 1 equal to 34 மாடுலோ டிவிஷன் 10ங்கிறப்போ ரிசல்ட் வந்து நமக்கு 4 கிடைக்குது. ஓகே, 4 கிடைக்குதா? ஸோ u plus v equal to நமக்கு வந்து ஆல்ரெடி யூவோட வேல்யூ என்ன 5 ப்ளஸ் 4 அப்படிங்கிறப்போ அகெயின் வந்து நமக்கு 9 வருது. ஓகே, நமக்கு u ப்ளஸ் v ஸ்டார் ஐன்னு வந்து நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா, மாடுலோ டிவிஷன் m. இப்போ u ப்ளஸ் v கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டார் ஐ இனிஷியலாக ஸ்டாரோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி u ப்ளஸ் வியோட வேல்யூ என்ன நமக்கு 5 ப்ளஸ் 4 ஸ்டார் 0. ஓகே, இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் u ப்ளஸ் v ஸ்டார் ஐ. ஓகே, v கூட தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 ஸ்டார் 0 ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஓகே, 5ல் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 1ஆக நம்ம மாற்றுறோம். ஸோ 5 ப்ளஸ் 4 into 1. ஸோ 5 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகே, 9ல் வந்து இப்போ யார் இருக்காங்க, ஆல்ரெடி என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 3 இருக்குது இல்லையா. ஸோ மறுபடியும் ப்ராப்ளம் அரைஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 5 ப்ளஸ் 4 into 2. இதில் எல்லாமே மாடுலோ டிவிஷன் சைஸ் போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 5 ப்ளஸ் 8 தட் இஸ் ஈக்குவல் டு 13. 13 மாடுலோ டிவிஷன் 10 ஈக்குவல் டு 3. ஸோ 3ல் வந்து போய் செக் பண்ணுறோம், 3ல் ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கா அப்படின்னு. 3ங்கிற இண்டெக்ஸில் யாரும் இல்லாததுனால 11 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டபுள் ஹேஷிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் டபுள் ஹேஷிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். லீனியர் ப்ராபிங் அண்ட் குவாட்ராட்டிக் ப்ராபிங் டபுள் ஹேஷிங்கோடது. நெக்ஸ்ட் லோட் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. லோட் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஹேஷ் டேபிள் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் சைஸ் ஆஃப் ஹேஷ் டேபிள். அந்த லோட் ஃபேக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1ஆக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹேஷ் டேபிள், சப்போஸ் ஒரு 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, டோட்டல் சைஸ் ஆஃப் த ஹேஷ் டேபிள் வந்து 10 அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் டு 0.5ஆக இருக்கும். ஓகே, தட் இஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்சர்ட் சர்ச் அண்ட் டெலீட் ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 அப்படிங்கிறது லோட் ஃபேக்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் டிஎஸோட ஓவரால் இது முடிஞ்சிருச்சு. தென் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி